நாத்தனார் இருக்க வீடா முன்னெல்லாம் தேடி தேடி பார்த்து பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா இந்த காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நாத்தனார் இருக்க வீடா ஐயோ வேணாம்பா அப்படின்னு அலறி ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட இப்படிதான் போன் பேசிட்டு இருக்கும்போது, ஐயோ பேய் வர டைம் ஆயிடுச்சு, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னா. பேய் வர டைம் ஆயிடுச்சா, யார சொல்ற அப்படின்னு கேட்டா, என் நாத்தனார் தாண்டி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நாத்தனார்ன்ற வேர்டு எதுக்கு முன்னெல்லாம் மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, நாத்தனார் ஸோ நாவிற்கு துணை, அதாவது நம்ம பேச்சு துணைக்குன்னு ஒரு ஆள் வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம நம்பி பொண்ணை கொடுக்கலாம், ஒரு சிஸ்டர் மாதிரி பார்த்துப்பாங்க, அதுதான் சிஸ்டர் இன்லா அப்படின்ற மீனிங்கில் வைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உறவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து நிறையா பெண்களோட மனநிலை ஆயிடுச்சு. அது காரணம் வந்து அவங்களுக்குள்ள ஈகோ ஜெலசிஸ்லாம் நிறையா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா அதுக்கு மேலே நான் ட்ரெஸ் பண்ணணும், அது ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, பெரியவங்க சின்னவங்க அவங்களோட நம்ம போட்டி போடுறோமே அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ரெஸ் போடணும், அவங்களுக்கு ஈக்குவலாக எது பண்ணாலும் அவங்கக்கிட்ட ஒரு பொருள் இருக்கா என்கிட்டயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் வந்து மாறிட்டாங்க. ஸோ இந்த போட்டி மனப்பான்மை நம்மளை யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் இருந்தாலே நமக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராகவே டெவலப் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது, அதுவும் மெயினாக சிஸ்டர்னோட ஈக்குவலாக கம்பேர் பண்ணுவோம் காம்படிட்டர் மாதிரி. இது ரொம்பவே தவறானது. யாருமே யாரோடையுமே நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. மெயினாக சிஸ்டர் இன்லாவோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் மாமியாரோ இல்லை உங்கள் அம்மாவோ கம்பேர் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கெடுது, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க. அவங்களுமே கொஞ்சம் புரிஞ்சு அவங்கள மாற்றிப்பாங்க. ஸோ இந்த இதை வந்து டெவலப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் கையில் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாத்தனான்ற உறவு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ப்ரெஷியஸ்ங்க. அது வந்து நம்ம வந்து நல்லா காப்பாற்றிக்கணும். ஒரு சீக்ரெட் நமக்குள்ளே இருக்கிறத யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட சொன்னாங்கன்னா அது நம்மளோட குடும்பத்துள்ள அவங்க ரொம்பவே பாதுகாப்பாக சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எது வேணாலும் நம்பி சொல்லலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் என்னோட நாத்தனார்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அவளும் வந்து எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாள்.